மகாபிரபு, ஐ லவ் இந்தியா அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு. நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒன்றுமே தெரியாது எனக்கு சென்னையை பற்றி. பஞ்சபுலைக்கு வந்த கதை தான். நம்ம வந்து பார்க்கும்போது இவர் எவ்வளோ பெரிய ஸ்டாரோட பையன். மகாபிரபு, ஐ லவ் இந்தியாலாம் அந்த டைமில் வந்து பெரிய படத்தில் ஒன்று. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பெரிய பெரிய ஆமாம். அப்போவே ஐ லவ் இந்தியா, மகாபிரபுன்னு ஒரு டாப் மோஸ்ட் ரேங்கில் இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சன்னு. அப்வியஸ்லி வந்து ஃபில்ம் நாலேஜ் நிறைய இருக்கும், ஆக்ட் பண்ண போகிறாருன்னு தெரியும். பட் வே ஹி ஸ்போக் டு மீ, அந்த டைமில் நான் வந்து எங்கள் கலந்து பேசிக்கிட்டது அதெல்லாம் கெத்தாக தான் வருவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஹம்புலான ஆள், ஆக்சுவலி ரொம்ப ஹம்புலான ஆள். ஹாஸ்பிட்டல் உள்ள உட்காந்து என்னோட கம்போசிங் கீபோர்ட்லாம் சின்ன கீபோர்டு தான் வச்சுருப்பேன். இப்போ இருக்கக்கூடிய பெரிய கீபோர்ட்லாம் இருக்காது. என் வசதிக்கு ஒரு கீபோர்டு வாங்கி வச்சுக்கிட்டு சின்னதாக தட்டி போட்டு காமிப்பேன். பட் அவர் வந்து அந்த இடத்துல மகாபிரபு, ஐ லவ் இந்தியாவில் கம்போசிங் போய் உட்காந்து பார்த்துருக்காரு. அதுக்கு முன்னாடி அப்பா நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களே விஷயம். ஸோ இவருக்கு வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்னால் சாதாரண விஷயம் தான், பார்த்துருக்காங்க, காலங்காலமாக பார்த்தவங்க அவங்க. பட் நான் வந்து என்னோட டியூனிங்கில் குட்டி கீபோர்டில் போட்டு காமிச்சிருக்கேன், என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. நான் காலேஜ் காம்படிஷனில் கலந்துருக்கும் போது பின்னாடி இருந்து கிளாப் பண்ணுறதுலேருந்து இன்னும் வரைக்கும் நான் என்னை விட அதிகமாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் என்ன போச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த வே இங்கே ஹேண்டில் இல்லை ரிலேஷன்ஷிப் ஒதுக்கக்கூடிய ஆளாக வந்து ரொம்ப நாளாக இருந்தார். நான் மேலே இருந்து பேசுகிற மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது சினிமாவில் உள்ள வெறும் திறமை மட்டும் இல்லை, சினிமாவுக்குள்ள பல லேயர்ஸ் வணிகம் இருக்குது. அந்த வணிகத்தை வந்து தொழில்ன்றது ஒரு கோடு தான். ஆக்சுவலாக லாபம் சார், தொழில்ன்றது எல்லா தொழிலும் நீங்கள் எந்த தொழிலாக எடுத்தாலும் அது கோடு தான். ஜெயிக்கிறவங்க வந்து காசு சம்பாதிக்கிறான், ஒருத்தன் லூஸ் பண்ணுவான், ஒருத்தன் ஜெயிப்பான். இதுதான் அந்த நீதி. ஆமாம், இந்த சினிமா தொழில் வந்து பயங்கரமாக இருக்கும். இதை வந்து டாக்டர் விஷயங்களில் வந்து 4-5 டிகிரி படிச்சு படம் MBBS ஆக முடியும், MD ஆக முடியும். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்குல்ல. ஆமாம், சினிமாவில் வந்து யார் வேணா இருப்பாங்க, யார் ஒர்த்து இல்லைன்னே கம்ப்ளீட்டாக தெரியாது. நிறைய பேர் உள்ள நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசை போட்டு நிறைய படங்கள் நின்று வந்து என்னென்னமோ நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒரு ஆர்வப்படாத நான் வந்து முதல் படத்தை நடிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அப்போவே கூட அந்த டைமில் தான் சார் கூட நான் வந்து நான் அந்த மாட்டகராஜா ஒர்க் பண்ணுறேன். சாருக்கெலாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன், சுந்தர்சி சார் நிறைய பேசியிருக்காங்க. அந்த விதத்தில் வந்து பயங்கரமான ஒரு இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியலான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஹீரோவாக இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு ராஜா இது ப்ராப்ளமா, இதுதான் சொல்லுங்க அப்பப்போ கூப்பிட்டேன். நான் கேட்க முடியல, எனக்கு அப்படி எந்த அட்வைஸ் கேட்கணும்னு தெரியல. இந்த சினிமா தெரிஞ்சதுன்னு அட்வைஸ் கேட்க தெரியும், ஒன்றுமே தெரியல. கண்ணை மட்டும் நான் பாட்டுக்கு போகிறேன். அவராக கூப்பிட்டு ராஜா இது வேணா சொல்லுங்க அந்த மாதிரி பயங்கரமாக வந்து வால்டேட் பண்ணி கைட் பண்ண ட்ரை பண்ணாருன்றது வந்து என்னால் இன்னும் மறக்க முடியாத சம்பவமாக இருக்குது. அப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் தொலைச்சி என்ன இண்டஸ்ட்ரியில் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்க முடியாது. ரொம்ப போல்டானவர், மனசில் பட்டத்தை செய்யக்கூடியவர், மனசில் பட்டத்தை பேசுறது செய்கிறது அப்படின்னு எத்தனை பேர் டிப்ளமேட்டிக்காக போய் தான் நான் பழகிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் பல விஷயங்களை அவரை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இது எனக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சு தான். ஸோ அது வந்து நான் சுந்தர்சி சார் பேசிட்டு இருக்கும்போது நான் சுந்தர்சி சார் கம்போஸ் பண்ணுற ஸ்டைலில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம், இது ரொம்ப தெய்வீகமாலாம் இருக்காது. சார் ஏதாவது கிட்டத்தனமாக பண்ணுமே சார், ஏதாவது ஒன்று சார், இன்னும் கேவலம் ஏதாவது சொல்லுங்க சார் தப்பா நினைக்காதீங்க லிரிக்ஸ் ஆமாம் ரொம்ப இயல்பாக வந்து காமெடி ஏதாவது சொல்லுங்க சார் ஈக்குவலாக சொல்லுவோம். இந்த படத்தில் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க சார். வந்து ஓப்பனிங் லைன்ஸ் வந்து பிரபுதேவா சார், தேவா சார் கூட உட்காரும்போது கொடுத்துருக்காங்க. அவங்க நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸில் வந்து ரொம்ப ஓப்பனிங் லைன் கொடுத்து பாட்டு ஹிட் ஆகிறதுக்கான எனக்கு ஈக்குவல் வேவில் இருக்கிற மக்காயா பண்ணோம் இல்லையா. அந்த ஸ்டைலில் வந்து இந்த சிக்கு புக்கு ஸ்டைலு, பாட்டு எல்லாம் தொம்ப நானே வந்து உல்டாவாக்கி பண்ணுறாரு. இல்லை இன்னும் உல்டா அப்படின்ற மாதிரி சார் வந்து வரியாக எழுதி கொடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே, எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி அப்படின்னா சார் எல்லாமே பாட்டு தான் புரியாதானே சார் பாடுவாங்க. ரொம்ப அதாவது கர்நாடிக் சிங்கர்ஸு, கர்நாடிக் வித்வான்கள்லாம் இதை பார்த்து வந்து தலைவலியில் என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை வரைக்கும் சாகணும். அப்படி ஒரு நான் கம்போஸ் பண்ணணும் சார் அப்படின்னா சரி இசைக்கு இப்படி ஒரு சோதனை, மண்டை வச்சு சாகணும். உண்மையிலதான் கர்நாடிக் படிச்சவன் அது கேட்டா அவன் வந்து கொலை வழியில வந்து என்னை வந்து கொன்றணும். அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணணும். ஆனா சினிமாவுக்கு அப்படி ஒரு டைமிங் கிடைக்காது. கவுண்ட் பண்ணலாம் வந்து டைலாக் பஞ்ச் டெலிவரி டைமிங் சொல்லுவாங்களா, அதோட டைமிங் என்னன்னா
நானும் விஜய் பேசிட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ் ஆனது இதுக்கு முன்னாடி ஒரு கொடுமையான வாய்ஸ். இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வாய்ஸை கேட்டிருக்க கூடாது. இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் பாடிக்க கூடாது. இனிமேல் லைஃப்ல இதுக்கப்புறம் பாடவே கூடாது. அப்படி ஒரு வாய்ஸ் வந்து எங்க பிடிக்கிறதுக்கு போது டக் டக் கதவு விஷால் என்ட்ரி. சார் சாங் ரெடியா? ஆமா. ஆனா என்னன்னா ஒரே அட் அ டைம் நானும் விஜய் வந்து பாத்துக்கலாம். 2 பேரும் மைண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. வாய்ஸ் கிடைச்சிருச்சு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அவரோட என்ட்ரியும் அவர் பாடுறதும். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி சிங்கிள் டேக்ல பாடுற ஆமா. ஏன்னா சொதப்பட முடிய மாட்டோம். ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நம்ம பெர்ஃபெக்டா பாட்டா தப்பா இருக்கு இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? அதனால வந்து அதுல ஒரு ஐட்டம் நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த சாங் வீடியோலே வரும். ஒரு ஐட்டம் வரும். ஒரு ஐட்டம் வரும். அது உண்மையாவே ஆனா இவரே சார் ஒரு ஐட்டம் போட்டாங்க. நான் ஷாக்கு வெளியில. அதாவது நிலாக்காயில ஜானகி அம்மா போட்ட ஐட்டத்தை விட ஒரு பிரமாதமா ஒரு சங்கதியை போட்டார். அதனால மறக்க முடியாத ஒரு சாங். நம்ம தட்டி திரும்ப எழுப்பி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா அது வந்த டைம்ல பயங்கர வைரல் ஆச்சு. அப்போ உங்களுக்கு பயங்கரமான என்ன சொல்றது கால்ஸ் எல்லாம் வந்திருக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம். யாராவது உங்களை பயங்கரம் ஏதாவது நீங்க ஒண்ணு எதிர்பார்த்தீங்களே இந்த பாட்டு வந்தோடனே எல்லாரும் டென்ஷன் ஆகும். அப்படி டென்ஷனா உங்க திட்டினது யாராவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல எங்க வீட்லயே வந்து எதுக்கு இந்த விஷ பரீட்சை பண்ற அப்படின்னு கேட்டாங்க. மை டியர் லவ்வர் அப்படின்னு பாடும்போது இந்த பாட்டுக்கு நீங்க தான் சார் லிரிக் ஆக்சுவலா இல்ல பாவதி. ஆனா இன்னொரு இதுல ஒரு விஷயம் சொல்ற ரகசியம். இந்த பாட்டெல்லாம் பாடி முடியாது. நாங்க எதிர்பார்க்க ரொம்ப நல்லா வந்துருச்சு. அப்போ வைரல் ஆயிடுச்சு. ஆனா அது என்ன ஒரு விசேஷம்னா விஷால் உண்மையாவே சீரியஸா பாடகர் நினைச்சுக்கிட்டாரு. இன்னும் அவர் நினைச்சுக்கிட்டு இப்ப நேற்று கூட சொன்னாரு, சார் கண்டிப்பா பாருங்க ரிலீஸ் ஆனா பாட்டுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. சரி இல்ல அந்த சாங் வந்து மேக்கிங் எக்ஸ்ட்ராடனரி. இட்ஸ் a climax சாங். அது இப்போ காட்ட முடியாது சுந்தர் சார் சொன்னாரு. பட் இட்ஸ் அது என்ன சொல்றது, என்னையே நான் பெருமையா சொல்லிக்க கூடாது. சொல்லுங்க சார். எங்களுக்கு தேவை எங்களோட பாருங்க. ஒவ்வொரு அங்கிள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீனியர் அங்கிள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதுக்கான பெருமையா சொல்லுங்க. பரவாயில்ல. நம்பிக்கை ராஜாக்கும் சுந்தர் சாருக்கு நம்பிக்கை. அந்த மைக்க பிடிச்சு இவன் என்ன பாட போனா அப்படின்னு. சரி ஓகே, கிடைச்ச வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ணணும். அதுவும் ட்ரை பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. இப்போ உங்களுக்கு சார் இதுதான் நீங்க விஷால் சாரோட பண்ற ஃபர்ஸ்ட் படம் இல்ல? இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழக்கம் இருந்ததா விஷால் சார்? அதுவே ஒரு சின்ன கதை. விஷால் பழக்கம் இல்லை. பட் விஷால் அண்ட் புஷ் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே ரொம்ப ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு தடவை வந்து பட் இது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் வழியும். நான் எனக்கு விஷாலுக்கும் டைரக்டாக பழக்கம் இல்லை. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, இது வேற ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக, அதுக்காக பேசலான்ட்டு விஷால் வந்து த்ரூ ப்ரொடக்ஷன் சைடுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் மீட் பண்ணுறதுக்கு. இப்போ நானும் என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தரும் ரைட்டரும் போகிறோம். விஷால் பார்க்க போகும்போது ஒரு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட். ஒரு 2:55 பக்கமாக வீட்டில் இருந்து போயிட்டு இருக்கோம். பார்த்து எதிர்த்து எங்களை கிராஸ் பண்ணி கார் போது விஷால் தான் போயிட்டு இருக்காரு. இதை நான் கார் ஓட்டிட்டு அசிஸ்டன்ட் பார்த்தேன். சார் அவர் என்ன சார் போயிட்டு இருக்காரு? ஆப்போசிட்ல போறாரு. நான் நிறைய சொல்லுவோம். நான் வரும்போது பயந்து போறாப்பியோ அப்படின்ட்டு விஷால் பார்த்துட்டோம். அதான் 3 மணிக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆஃபீஸ் போனால் நான் அங்கே இல்லை சார் வெளியில் போயிட்டாரு மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு. என்ன இது 3 மணிக்கு வர சொல்லி 3 மணிக்கு போயிட்டும் அவங்க காணப்பட்ட சுருன்னு ஆயிடுச்சு. நான் சார் கிளம்பி வந்தேன். அதுக்கப்புறம் பயங்கர நைட்டு குஷ்டம் வந்து சொல்றேன், என்ன உன் ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்ட்டாக கரெக்டாக இல்லாமல் கிளம்பி போயிட்டாரு. அப்பாயின்மெண்ட் வந்துட்டு கிளம்பி போயிட்டாரு. இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? இல்லைங்க விஷால் அப்படிலாம் இல்லை, நான் பேசுறேன். அதெல்லாம் ஒன்றும் பேசுறேன், நீ எதுக்கு பேசுற அப்படின்னு அதெல்லாம் கட்டு. அதுக்கப்புறம் விஷால் கூட எந்த ஒரு டச்சு கிடையாது.